கருணாநிதி தான் பொறுத்த முதல்ல வந்து குடிக்க கற்றுக் கொடுத்ததே. குடியே இல்லாத தமிழ்நாடு குடிக்க கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி. அன்னைக்கு ராஜாஜி போய் கையும் காலை பிடிச்சி கெஞ்சினாரு, இதை கொண்டு வராதீங்கன்னு. ஆனா அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு யாரு கொண்டு வந்தது? மதுவை கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு. 30,000 கோடி இருந்தது வருமானம், 52,000 கோடி ஏறி. இப்ப அந்த 52,000 கோடினா 20,000 கோடி வந்து எப்படி வந்தது? ஒரு சரக்கு விற்கிறதுல முழு மூச்சா முழு வீச்சா அதுல ஆர்வம் காட்டுற ஒரு அரசு தான் இந்த கார்பரேட் விடியாத அரசாங்கம். டாஸ்மாக் பொறுத்தவரையில் ஸ்டாலின் வந்து இதே நாங்கள் வந்து ஆளுங்கட்சி காலத்தில் அவரு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டை போட்டுட்டு எல்லாம் வந்து பிளக்கார்ட் பிடிச்சாங்களா இல்லையா? சொல்லுங்க. நாங்கள் டாஸ்மாகை உடனடியாக மூடு, உடனடியாக வந்து இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அன்னைக்கு பிடிச்சிங்க இல்லையா? சரி, ஆட்சி இப்போ வாக்குறுதியில் என்ன கொடுத்தீங்க? படிப்படியாக முன்னீங்க. படிப்படியாக எங்கே முன்னீங்க நீங்க? இப்போ இந்த ஆட்சி பொறுப்பு வந்து கிராஃபை பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி இருந்தது வருமானம், 52,000 கோடி ஏறி இருக்கு. இப்போ அந்த 52,000 கோடினா 20,000 கோடி வந்து எப்படி வந்தது அரசுக்கு? அப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு சரக்கு விற்கிறதுல முழு மூச்சா முழு வீச்சா அதுல ஆர்வம் காட்டுற ஒரு அரசு தான் இந்த கார்பரேட் விடியாத அரசாங்கம். அதான் இன்னைக்கு எல்லாரும் குடிங்க அப்படின்ட்டுன்னு அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து செயல்பாடு. அதனால போகாத ஊருக்கு வழி தேட வேணாம். முழுக்க அது பார்த்தீங்கன்னா மாநில அரசு தீர்மானம் பண்ணாலே போதும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதி காலத்துல என்ன மது விலக்குனா மத்திய அரசு எப்போ வந்து கருணாநிதி தான் பொறுத்த முதல்ல வந்து குடிக்க கற்றுக் கொடுத்ததே. குடியே இல்லாத தமிழ்நாடு. ஆனா குடிக்க கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி. அன்னைக்கு ராஜாஜி போய் கையும் காலை பிடிச்சி கெஞ்சினாரு, இதை கொண்டு வராதீங்கன்னு. ஆனா அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு 1971-72 வாக்குல யாரு கொண்டு வந்தது? மதுவை கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு. அதனால முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மாநில அரசு நினைச்சா முழுமையா அது வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்? தேர்தல் வாக்குறுதியிலையும் அதே போல நீங்க எதிர்கட்சி, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், நீங்க எதிர்கட்சியா இருந்தா நீங்க என்ன செஞ்சீங்க? அதை தான் நீங்க வந்து இப்போ பண்ணுங்கன்ற. அதை நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களா?